அதிமுக ஆட்சியில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நடந்ததோ அதே மாதிரியான முன்னேற்றங்கள் தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த உற்பத்தி குறியீட்டில் வந்து அதிமுக ஆட்சியில் 18% இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ 15% குறைஞ்சிருக்கு. ஜிஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை. அது வந்து அதிமுக ஆட்சியில் 52% இருந்தது, இன்னைக்கு 47% மாறிடுச்சு. ஆனால் இதை வந்து இவங்க சாதனைன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான சாதனை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இருந்திருக்கு. இந்த சாதனையை மட்டும் பார்த்துட்டு வேதனைகள் நிறைய இருக்கு, அதை யார் பார்க்கறது? அதிமுக ஆட்சி காலத்தை விடவும் திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது, போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது, சிறார் திருமணங்கள் அது அதிகமாக இருக்குது, கஞ்சா மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே என்சிஆர்பி டேட்டா. நான் வந்து எதிர்கட்சிகள் மாதிரி வந்து போகிற போக்கில் அடிச்சு விடல. என்சிஆர்பி டேட்டா, தேசிய குற்ற காப்பகம், ஆவண காப்பகம், அவங்க கொடுத்த டேட்டா. அவங்களுக்கு யார் டேட்டா கொடுத்தா? தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு காவல்துறை பதிவு செய்த வழக்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்குது. அங்கே அந்தளவுக்கு குற்றங்கள் கண்ட்ரோலாக இருந்த போதே, திமுக எதிர்கட்சியாக இருந்த போது என்னவெல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அதை விட 2 மடங்கு 3 மடங்கு குற்றங்கள் அதிகமாக நடக்குது. தினமும் கொள்ளை, கஞ்சா புழக்கத்தால் பிரச்சனை. இதையெல்லாம் வந்து யார் கணக்கில் எடுத்துக்கிறது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சரி, பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பு, ஜிஎஸ்டிபி வளர்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பு. அப்போ இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறாங்க திமுக காரங்க. நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களும் வந்து ஏதோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் இல்லை நீங்களாகட்டும், திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க யாராவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு குற்றச்சம்பவத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் அந்த கல்குவாரியில் வச்சு நிருபரை தாக்குனதா பெரிய ஒரு தமிழகத்தையே உலுக்கிய செய்தியை கூட அவங்க வந்து ஈஸியாக கடந்து போகிறாங்க, பகிர்றது இல்லை. இது குறித்து தமிழக முதல்வரும் பேசாமல் இருக்கிறாரு. எந்த சம்பவமும் பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க ஒருபோதும் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை. அது அவங்களுக்கும் தெரியும். வழக்கம் போல் அவங்க வந்து மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். எப்படி வந்து அதிமுக ஆட்சி வந்து ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி அதை ஒரு பொய்களை கட்டமைத்து பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சியை பிடித்தார்களோ அதே மாதிரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை மக்கள் ஏமாற மாட்டாங்க, ஏமாறவும் கூடாது.